நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம். இந்த கோட்டு போட்டுட்டு இருக்கிறவன் தான் ராஜேஷ். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பணம் மோசடி செய்துட்டு உள்ளே இருந்தவன். உள்ளே இருந்து வெளியே வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, நான் பணம் வெளியில் வந்து கொடுத்துறேன்னு சொல்லி இந்த 15,000 பேர் எல்லாத்தையும் லீடருங்க. இவன் விஜய், இவன் பின்னாடி இருக்கிறவன் சரவணன். இவன் வந்து எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, நாங்கள் பணம் கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இப்போ பணம் இவன் வெளியில் வந்ததுமே இவன் கையெழுத்து போடுறது எல்லாமே முடிஞ்சு போச்சுட்டு இப்போ வந்து பணம் இவங்க லீடருங்களுக்குள்ளேயே எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இப்போ ஜனங்களுக்கு பணம் தராமல் அலமோதிக்கிட்டு இருக்காங்க. கலெக்டர்கிட்டையும் போய் நாங்கள் மனு கொடுத்தோம். பள்ளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நாங்கள் போய் சொன்னோம். அவங்க பொருளாதார குற்றவியலுக்கு போயிடுச்சு, அங்கே போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் அலமோதிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சிஎம் செல்லுக்கும் அந்த 1100 நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டோம், பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் என்ன பதில் வருமோ எங்களுக்கு தெரியல. இதில் வந்து பணம் ஏமாந்து போன பொண்ணுங்க எல்லாம் 45 லட்சம், 50 லட்சம், 75 கோடி இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. 7 லட்சம், 1 லட்சம் இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நான் எவ்வளோ போட்டிருக்கிறேன்னா, நான் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் போட்டிருக்கேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாமே 6 லட்சம், 1 லட்சம் இப்படி சேர்ந்து எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு சேர்த்தி விட்டவ ரேகாங்கிற கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தா. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர் ஆன பொண்ணு. அந்த பொம்பளை தான் என்னை வந்து சேர்த்தி விட்டது. அவள் வந்து சரவணங்கிறவனும் வந்து அவளுக்கு கீழே இருக்கிறவ. இதில் செந்திலுங்கிறவன் தான் எனக்கு. சரவணன் செந்தில் தான் லீட்ரு. இந்த பணமெல்லாம் விஜயும் சரவணன் இவங்க எல்லாம் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து எந்த பணமும் இன்னும் சேரல. இதை வந்து எப்படியாவது சிஎம்முக்கு தெரியப்படுத்தவும். எனக்கு எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் இதை வந்து எப்படியாவது அவங்க முதலமைச்சரை வந்து இதை கேட்டு எங்களுக்கு வர பணத்தை வாங்கி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இதை ஷேர் பண்ண